நம்ம மனிதர்கள் வளர்க்குற மாடுகளை காட்டில் மேயக்கூடாதுன்னு அரசு சொல்லுது. காட்டில் மேயாது வேறு எங்கே மேயுது? அதான் மோட்டரில் போய் மேய விட்டுடலாமான்ற அண்ணா சாலையில் மேய விட்டுடலாமா? எல்லாம் மாடு ஆடு கோழி நாய் எல்லாத்தையும் ஒன்றா மேய விட்டுடலாம். எனக்கு மாடு மேய்க்க இடம் வேணும்னா அதை கொடுக்கணும். அதை கொடுக்கலன்னா நான் மலையில் போய் மேய்ச்சிட்டு போகிறேன். எவன் அப்பா விட்டு சொத்து அது? ஏன் தாத்தன் பாட்டேருந்து மலை நான் மேய்க்கிறேன், நான் சாப்பிட்றேன். அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்தோம் ஸ்டார்டிங்கில். அப்புறம் தானே இண்டஸ்ட்ரி வந்துச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் விட்டுட்டோம்னா அப்புறம் வேறு இண்டஸ்ட்ரி மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? நாளைக்கு அப்புறம் நம்மளும் சவுதி அரேபியா மாதிரி ஆயிர வேண்டியதான். சரிங்க ஐயா, அவர் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? ஆடு மாடுகளுக்காகலாம் பேசுகிறாரு. ஏதோ அரசியல் தலைவர்கள்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அதனால சொல்கிறேன். இல்லை, அவர் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருக்கார். இன்னும் அரசியல் தலைவராக இதுவும் ஆகலை. என் பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லை. என் பிள்ளைக்கு நான் அந்த பால் தான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு பால் முக்கியம் இல்லை. நிறைய குழந்தைங்களை கொண்டுடலாமா? ஏன்னா மற்றவங்க யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவர் எல்லாத்துக்கும் போராடுறாரு. நல்லவர் தான், நல்ல மனிதர் தான். சீமான் எனக்கு பிடிக்கும். ஆனால் படித்தவங்க நல்லா கையில் பிடிச்சிட்டு ஒரு ஃபாரின் நாயை பிடிச்சி நாய் மேய்க்கிறான். எனக்கு நாய் மேய்க்க விருப்பம் இல்லை, நான் மாடு மேய்க்க விருப்பப்படுறேன். என் மக்கள் மாடு மேய்க்கிறதுல தப்பு இல்லை, நாய் மேய்க்கிறது தான் தப்பு. அதை ஒரு நல்ல தமிழ் தலைவர்னு சொல்லலாம். அந்த மனுஷன் சொல்லிகிட்டு இருக்காரு, ஏதோ ஆதரவு கொடுக்கலாம். அவரை பொழுதுபோக்காக பார்க்குறாங்க. அவர் பேசுறதை மட்டும் கேட்டுட்டா நல்லா இதுன்னு சொல்லிட்டு கைத்தட்டு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கு சொல்கிற தகவலை யாருக்கும் சரியாக போய் சேருதான்னு கூட தெரியல. அவரும் தொடர்ச்சியாக போராடி தாங்கிறாரு. பார்ப்போம், இந்த வருஷமாவது எதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். இந்த ஆடு மாடுலாம் கிராமத்திலாம் இந்த காட்டுப்பகுதி மலைப்பகுதியில் தான் மேய்ப்பாங்க. காலங்காலமாக அதான் வழக்கம். இப்போ அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆடு மாடுலாம் காட்டில் மேய்க்கக்கூடாது, மலைகளில் மேய்க்கக்கூடாதுன்னு ஒரு தடை சட்டம் போட்டாங்க. இப்போ அந்த தடையை நீக்கணும். எப்போதும் போல் ஆடு மாடுகள்லாம் காட்டுப்பகுதி மலைப்பகுதியில் மேயணும். அரசு அனுமதிக்கணும். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. காலங்காலமாக நாங்கள் இப்படி தான் மேய்ச்சின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு மாநாடு நடத்தினார். ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் ஆதரவா இல்லை எதிர்ப்பா? அந்த மாநாடு வேணுன்றீங்களா இல்லை வானான்றீங்களா? என்ன சொல்கிறீங்க? அந்த மாநாடு வேணும் தான். அது வேணும். ஆமாம், காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஜீவன் எல்லாம் சிட்டி வழியாக விட முடியும். நீங்களே சொல்லுங்கள். காட்டு ஆடு மாடெல்லாம் எத்தனை சிட்டிக்குள்ளே மோண்டூரில் ஓட விட்டுடலாமா எல்லாத்தையும்? இல்லை, நம்ம மனிதர்கள் வளர்க்குற மாடுகளை காட்டில் மேயக்கூடாதுன்னு அரசு சொல்லுது. காட்டில் மேயாது வேறு எங்கே மேயுது? அதான் மோட்டரில் போய் மேய விட்டுடலாமான்ற அண்ணா சாலையில் மேய விட்டுடலாமா? எல்லாம் மாடு ஆடு கோழி நாய் எல்லாத்தையும் ஒன்றா மேய விட்டுடலாம். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், வேறு என்னங்க பண்ணுது? அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அதுக்கு நல்லது. அது அங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணுது? அப்போ எங்கே தான் இட்டுமே விடுறது? இல்லை கலைஞர் வீட்டில் சிஎம் வீட்டில் எதுவுமே விட்டுடலாம். சிஎம் வீட்டில் விட்டுடலான்றீங்களா? நம்ம அங்கே வச்சு வளர்த்துடலாம். மலை சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு இது தேவை தான். ஏன்னா இப்போது அக்ரிகல்ச்சர் இப்போ நம்ம அந்தளவுக்கு பெருசாக இப்போ பண்ணுறதில்ல, விட்டுட்டோம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கு இது குரோத்துக்கு அது கண்டிப்பாக இதாக பண்ணணும். ஏன்னா இப்போது நம்ம பால் கூட பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடுச்சு. அது நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கும் நம்ம தனியாக காசு கொடுத்து இப்போ ஆல்ரெடி பால் 1 லிட்டர் 68 ரூபா ஆயிடுச்சு. இப்போ மேற்கொண்டு அதை விட்டுட்டோம்னா 100 ரூபா கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்தோம் ஸ்டார்டிங்கில். அப்புறம் தானே இண்டஸ்ட்ரி வந்துச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் விட்டுட்டோம்னா அப்புறம் வேறு இண்டஸ்ட்ரி மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? நாளைக்கு அப்புறம் நம்மளும் சவுதி அரேபியா மாதிரி ஆயிர வேண்டியதான். சரிண்ணே, இப்போ பொதுவாக மாநாடு பொதுக்கூட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் இந்தமாரி நிறைய பார்க்குறோம். ஆனால் ஆடு மாடுகளுக்குன்னு தனியாக ஒரு மாநாடு நடத்திருக்காருல்ல, அவரை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி பார்க்குறதுனா, அவர் சொல்ல வராரு இம்பார்ட்டன்ஸ் என்னமோ அது அவர் வியூ பாயிண்டில் சொல்ல வராரு. ஏன்னா அதுலேருந்து நிறைய நமக்கு பால் கிடைக்கிது. அதோட தோல் கூட கறி கூட போகுது, மற்ற இடத்துக்கு போகுது. அதனால் அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. அது ஒரு எக்கனாமிக்காக நம்ம வர்றது ஒரு இது தானே, நமக்கு ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தானே. இப்போ நம்ம படித்தோம், வேலைக்கு போகிறோம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு என்ன வேறு? அதுதானே. காட்டுக்குள்ளே தான் எதுவுமே மாடு மேய்க்க முடியும். மாடு இருந்தால் தான் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் வாழ முடியும். மாடு ஆடை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறது. காட்டில் மேய்க்கக்கூடாதுன்னா நாங்கள் வேறு எங்கே போக முடியும்? சரிங்க ஐயா, அவர் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? ஆடு மாடுகளுக்காகலாம் பேசுகிறாரு. ஏதோ அரசியல் தலைவர்கள்லாம் அதெல்லாம் பேச மாட்டாங்கல்ல, அதனால சொல்கிறேன். இல்லை, அவர் குடும்பத்தில் ஒருத்தராக தான் இருக்கார். இன்னும் அரசியல் தலைவராக இதுவும் ஆகலை. எல்லாருக்கோசம் குரல் கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். குடும்பத்தில் ஒருத்தர்னா புரியல. என் அண்ணன் நினைக்கிறேன். அவர் அண்ணன் ஏன் அண்ணன்ற அளவுக்கு ஏன் நினைக்கிறீங்க? எல்லா ஒரு தலைவராக அவரை பார்க்கலையா? எல்லா இதுக்கும் அவர் தலைவர் குரல் கொடுக்குறாரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். எங்கள் அண்ணன் தான் நான் நினைக்கிறேன். அவர் மற்ற தலைவர்களை குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்க மாட்டீங்க? நான் அந்தளவுக்கு நான் இன்னும் யாரையும் பார்க்கல. இவர் இப்போ இது மாதிரி நான் யாரையும் பார்க்கல. இவரை மாதிரி யாரையும் பார்க்கல. இல்லை, அது தேவையற்றது தான் நான் நினைக்கிறேன். எது தேவையற்றது? காட்டுக்குள்ளே போய் மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது தேவையற்றது. ஏன்னா இப்போ ஒரு மாடு மேயணும் அப்படின்னா அது புற்களை தான் மேயும்.
இப்போ ஒன்று ரெண்டு வச்சுருக்கவங்க கழனியில் எங்கன்னா கட்டி போட்டு மேய்ப்பாங்க. இப்போ நிறைய மாடு இருக்குது, 50-100க்கு மேலே இருக்குது அப்படின்னா காட்டு பகுதியோ வனப்பகுதியோ போயிட்டு அது இறங்காடு சொல்லுவாங்க ஊர் பகுதியில். ஸோ அங்கே போய் தான் அது மேயும். அப்படி இருக்கும்போது இவங்க அது போட்டது தப்பு, அப்படி போடக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அது தப்பு தான். சரிங்க சிஸ்டர், இப்போ பொதுவாக அரசியல் தலைவர்கள்னாலே மனிதர்களுக்காக பேசுவாங்க. இங்கே இருக்க பிரச்சனை இல்லை, எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ஆனால் இவர் ஒரு படி மேலேயும் போயிட்டு ஆடு மாடு மற்ற பேச முடியாத உயிரினங்களுக்காக பேசுகிறாரு. அவரை எப்படி பார்க்குறீங்க? அவரை பற்றி இது சொல்லணும்னா நல்லது தான். அவர் எல்லாத்துக்கும் தான் போராடுறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா குட் தான். அவர் இதுக்கெல்லாம் எடுத்து இது பண்ணும்போது ஓகே தான். ஏன்னா மற்றவங்க யாரும் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து போராடுறாரு. நல்லவர் தான், நல்ல மனிதர் தான். சீமான் எனக்கு பிடிக்கும். பாவம் அவரும் கட்சியும் தாங்கிறாரு சீமானம். என்ன பண்ணுறது? ஆனால் அவரை மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த விஷயத்தை பார்க்குறாங்க, அவரை பொழுதுபோக்காக பார்க்குறாங்க. அவர் பேசுறதை மட்டும் கேட்டுட்டா நல்லா இதுன்னு சொல்லிட்டு கைத்தட்டு போயிடுறாங்க. ஆனால் அவருக்கு சொல்கிற தகவல் யாருக்கும் சரியாக போய் சேருதான்னு கூட தெரியல. அவரும் தொடர்ச்சியாக போராடி தாங்கிறாரு. பார்ப்போம் இந்த வருஷமாவது எதாவது மாற்றம் வருதான்னு பார்ப்போம். வர எலெக்ஷனில் என்ன ரிசல்ட்டுனே தெரில, பார்ப்போம். ஆனால் அவர் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி மக்களை கூப்பிட்டு போகிறாரு பிற்காலத்தை நோக்கி அப்படின்றாங்களேண்ணா. அது அப்படிப்பட்ட கருத்து தானே? அது எப்படி நாகரிகம் கீழேருந்து தான் வந்தது. அதுக்குன்னு எல்லோரும் திருப்பியும் அதே டெக்னாலஜி நோக்கியே போனால் சோறு யார் தான் போடுறது? அவர் சொல்கிறது தான். யாராக இருந்தாலும் நான் விவசாயம் இருந்தால் தான் சோறு. நான் இறங்கி போய் விவசாயம் பண்ண முடியுமா? கற்றுக்கிட்டு வேணால் பண்ணலாம். அது கொஞ்சம் காலம் ஆயிருங்களா? இருக்கிறவங்கள காப்பாற்றுங்க. முதல்ல ஆடு மாடுங்களை மேய்ங்க, பரவாயில்ல, தப்பு இல்லையே. அவர் சொல்கிற திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்தாருன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆடு மாடுக்கு பேசுகிறத நல்ல விதமாக பார்க்குறீங்களா? ஆமாம், நல்ல விதமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஆடு மாடு பால்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா பசும்பால் கொடுங்க, ஆட்டுப்பால் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தானே. அதனால அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். சரிம்மா, இப்போ எப்படி பார்க்குறீங்க? இப்போ எந்த அரசியல் தலைவர்னாலுமே பொதுவாக மனிதர்களுக்கு பேசுகிறதோட நிறுத்திடுவாங்க. இவர் ஆடு மாடு கோழி குருவி அதுக்கெல்லாம் பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வருவங்க எல்லாருமே இதை பற்றி பேசுனது இல்லை. இப்போ நீங்கள் தான் சொல்லி நானே கேள்விப்படுறேன். வருவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதை பற்றி தான் பேசுகிறாங்க. இவரு தான் ஆடு மாடுங்களுக்கெல்லாம் பேசுகிறாருன்னா பரவாயில்ல, பேசலாம். அந்த பழைய நிலைமைக்கு அந்த ஆடு மாடுங்களுக்கு இருக்கிறது இது பண்ணலாம். எதுக்கு அதை தடை பண்ணாங்க? அதான் இது போய் காட்டு அழிச்சிடுறது ஆடு மாடுங்க. ஐயோ, நம்ம இப்போ அழிக்காமல் இருந்தால் போதும். ஆனால் அதெல்லாம் தேவையானது தான். அது தேவையில்லைன்னு சட்டம் போடுறவங்களாம் பால் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கேருந்து அவங்க அரசை ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போய் தங்கட்டும். அவர் மாதிரியே பேசுகிறீங்க? அவர் மாதிரி இல்லை, தமிழனாக பிறந்தா அதை பேசணும். நான் சாப்பிட்றேன், என் வீட்டில் மாடு இருக்குது, நான் மாடை மேய்க்கலாம். இங்கே இந்த பில்டிங்கில் வந்து பேப்பர் சாப்பிட போகிறேன்னா எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. அது பால் கொடுக்குது, அதை வச்சு தான் நான் முதலீடு பண்ணுறேன். அது கொடுக்குறது தான் நான் சாப்பிட்றேன். இப்போ மாட்டுக்கறினா அதுக்கு மட்டும் வேகமாக வந்துடுவாங்கல்ல, அது சாப்பிட்லான்னு வந்துடுவாங்கல்ல. எதை நான் பண்ணணுமோ அதை எனக்கு விவசாயம் பண்ணணும்னா நான் அதை பண்ணணும். எனக்கு மாடு மேய்க்க இடம் வேணும்னா அதை கொடுக்கணும். அதை கொடுக்கலாம். நான் மலையில் போய் மேய்ச்சிட்டு போகிறேன். என் அப்பா விட்டு சொத்து அது. என் தாத்தன் பாட்டேருந்து மலை நான் மேய்க்கிறேன், நான் சாப்பிட்றேன். என் மாடை எடுத்துகிட்டு போய் மேய்க்கிறேன். நான் அந்த அரசு எந்த அரசு சொல்லுச்சு? பேரை கூட சொல்லலாம். பட் ஆனால் நீங்களும் போட மாட்டீங்க, நானும் பேச முடியாது. அதை எந்த அரசு தடை பண்ணுச்சோ அந்த அரசு தேவையில்லை எனக்கு. நான் சீமான் கட்சின்னு இல்லை, நான் என் ஊருக்காக என் மக்களுக்காக நான் பேசுவேன். எனக்கு மாடு இருக்குது, நான் மேய்க்கணும். சரிண்ணா, இப்போது ஆனால் அவர் இந்தமாரி ஆடு மாடுகளுக்காக பேசுகிறத ஒரு நகைப்பாக பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அதை ட்ராலம் பண்ணுறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? ஆடு மாடுகளுக்காகலாம் பேசுகிறாரு, ஆடு மாடுகளை நிற்க வச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. மாடு தான் மக்கள் செல்வம்னு நான் 10th படிக்கும் போது என் புக்கில் வந்திருக்குங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டட். அதை முடிச்சுட்டு நான் மாடு மேய்க்கணும் தான் என் வீட்டில் கேட்டேன். என்னோட வழியாக வந்த வேலை என்ன? நான் அதை பார்க்கணும். மாடுக்காக இருந்தாலும் பேசலை. மாடுலேருந்து நிறைய வேலை நடக்குது. எனக்கு பால் ஊட்டுற ஒன்று, என் பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லை. என் பிள்ளைக்கு நான் அந்த பால் தான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு பால் முக்கியம் இல்லை. நிறைய குழந்தைங்களை கொண்டுடலாமா? முடியாதுல்ல. அதனால் மாடு முக்கியம். மாடுக்காக பேசலை. மாடு மூலிமா மனுஷங்க இருக்காங்க, அதுக்காக நடக்கும். ஒரு பிற்காலத்தை நோக்கி கூப்பிட்டு போகிறாரு. பிற்காலத்தை நோக்கி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். நான் சீமான் கட்சியில் இருந்தாலும் அந்த ஆளுக்கு நான் ஆதரவாக பேசுவேன். சில இது நல்லது இருக்குது. மக்கள் ரொம்ப ஏழ்மையான மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம என்ன வளர்ந்துடும்? ஒன்றுமே வளரலையே. என்ன இதை அவர் பிற்காலத்துக்கு கூப்பிட்டு போனாருன்னு சொல்கிறீங்க? ஆடு மாடு மேய்க்கிறது, மறுபடியும் விவசாயத்தை நோக்கி அப்படி கூட்டின்னு போகிறது, எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு. பொதுவாக இப்படி சொல்லிடுறாங்க. அவர் எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. படிக்கிறவங்கலாம் இப்படி மறுபடியும் பின்னாடி கூட்டின்னு போகிறாரு அப்படின்றாங்க. படிக்காதவன் நல்லா கரெக்டாக மாடு மேய்க்கிறான், பால் சாப்பிட்றான், தயிர் சாப்பிட்றான். படித்தவன் எல்லாம் நாய் மேய்க்கிறான், நாய் போடுறது ஆள்றான்.
இது வளர்ச்சியா? நாயினால எனக்கு என்ன ஒரு நன்றியோ, அதுவும் ஒரு பிராணி தான். ஆனால் படித்தவன் நல்லா கையில் பிடிச்சிட்டு ஒரு ஃபாரின் நாயை பிடிச்சி நாய் மேய்க்கிறான். எனக்கு நாய் மேய்க்க விருப்பம் இல்லை, நான் மாடு மேய்க்க விருப்பப்படுறேன். என் மக்கள் மாடு மேய்க்கிறதுல தப்பு இல்லை, நாய் மேய்க்கிறது தான் தப்பு. அதை ஒரு நல்ல தமிழ் தலைவர்னு சொல்லலாம். அந்த மனுஷன் சொல்லிகிட்டு இருக்காரு, ஏதோ ஆதரவு கொடுக்கலாம். நன்றி. நன்றி.